ஹாய் வீவர்ஸ், கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடு இல்லாமல் எப்படியுமே கிருஷ்ண ஜெயந்தி வராது. அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்வீட்டான ஒரு சீடை செஞ்சு காமிக்க போகிறேங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உளுந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வறுத்தாச்சு, நல்லா வாசனையும் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அங்கே ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ. இது இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மாவுனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். நான் எடுக்கிற கப்பில் 2 கப் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த தேங்காயில் உள்ள அந்த ஈரத்தை எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லைங்க. எடுத்துடலாம். இப்போ நல்லா ஒரே ஒரு சின்ன கப்பில் மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு தாங்க, இது நான் வீட்டில் அரைச்சது. இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ரொம்பையும் ப்ரௌனாக வேண்டாம், லைட்டாக அந்த வாசனை வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறணுன்னே இதையும் அந்த உளுந்தையும் நல்லா அரைச்சிட்டு 2ஐயும் ஒன்றா சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் வெல்லைப்பொடி போட்டுக்கலாம். வெல்லம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் 1 ஸ்பூன் தான் விட்றேன், ரொம்ப தண்ணி விடல. வெல்லம் கரைஞ்சிருச்சு நல்லா. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உளுந்தும் அரிசி மாவும் நல்லா 2ஐயும் ஒன்றா அரைச்சிட்டு உளுந்தை சலித்து எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த தேங்காய் பூ, ஒரு ஸ்பூன் பட்டர். இதை நல்லா போட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, இந்த மாவோட சேர்கிற மாதிரி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்கட்டை மாதிரி நல்லா வரும் அந்த பட்டர்லாம் சேர்ந்ததுக்கப்புறம். இதில் நீங்கள் கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடல, நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன், எள்ளே சேர்க்கல. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லத்தை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே தான் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் எடுத்ததே பாருங்கள், கொஞ்சம் மிஞ்சி போச்சு. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எடுத்ததில் கொஞ்சம் தான் மிஞ்சி இருக்குது. இப்போ இது சின்ன சின்ன நம்ம போல் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக டர்ன் பண்ணி போட்டோன்னே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் சீடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை